ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கொடுத்திருக்கிற தலைப்பின்படி தேவ அபிஷேக எண்ணெயை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் எந்த முறையில் பைபிளில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத குறித்து நாம் வாசிக்க வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். ஜோயல் சாப்டர் 2 ವರ್ಸ್ 28 and ವರ್ಸ್ 29. ಯೋವೇಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ ಮತ್ತು 29ನೇ ವಚನ. ಹೋದ್ರಿ ತಮಿಳ್ ಕನ್ನಡல வாசிட்டு அப்புறம் தமிழ்ல வாசிங்க. ತರುವಾಯ ನಾನು ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗಂಡಸರು ಹೆಂಗಸರು ಪ್ರವಾದಿಸುವರು. ನಿಮ್ಮ ಹಿರಿಯರಿಗೆ ಕನಸುಗಳು ಬೀಳುವವು. ನಿಮ್ಮ ಯೌವನಸ್ಥರಿಗೆ ದಿವ್ಯ ದರ್ಶನಗಳಾಗುವವು. ಇದಲ್ಲದೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದಾಸ ದಾಸಿಯರ ಮೇಲೆಯೂ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುವೆನು. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் கம்மியா இருக்குது. நல்ல உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடைசி நாட்கள்ல யோவேல் 2வது அதிகாரம் 28, 29 வந்து இது ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்தை குறித்து இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது? தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், இனி வரப்போகிற சந்ததிகள் வாழப்போகிற நாட்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆவியை எல்லா மனுஷர் மேலே நான் ஊற்ற இருக்கிறேன். உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்களாம்? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அடுத்தது உங்கள் மூப்பர், உங்களுடைய மூப்பர் ஓல்டு மேன். அப்பனா என்ன? ஓல்டு மேன் நம்ம சபையில் இல்லை, ஆனால் ஓல்டு விமன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? வயதான தாய்மாருங்க இருக்கிறாங்க. அவங்க மேலே சொப்பனங்களை கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ வயசானவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா தேவ ஊழியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை தரணும். என்ன வரமாட்டேதுங்க, படுத்தா இருட்டாக வருது, வெள்ளையாக ஒரு காத்தா வந்து ஒரு புடவையாக பறந்து போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வயதானவர்களுக்கு நான் சொப்பனங்களை நான் தருகிறேன். அடுத்தது உங்கள் வாலிபர், உங்களுடைய வாலிபர் யங் பீப்புள், நிஷா, சோஃபியா, ஜோஷ்வா. இப்போ யார்? இவங்க 3 பேர் தான் இப்போ யங் பீப்புளாக இருக்கிறாங்க நம்ம சபையில். அப்போ இவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? தரிசனங்களையும் காண்பார்கள். தரிசனங்களை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற தரிசனம், படிப்பை குறித்த தரிசனம், சபையை குறித்த தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவரை குறித்த தரிசனம், என்ன செய்ய போகிறார் என்கிற தரிசனங்களை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். இயல்பா ரொம்ப ஈஸியா நடக்கும். நெக்ஸ்ட் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் அந்நாட்களிலே என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த யோவேல் 28, 29 ஆண்டவர் எல்லாரையும் கவர் பண்ணிடுறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, கடைசி நாட்கள்ல என் ஆவியை நான் ஊத்துறேன். யாருடைய ஆவியை? நான் என்னுடைய ஆவி, எனக்குள் இருக்கிற ஆவியை இந்த ஜனங்கள் மேல நான் ஊற்றுகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவி ஆல்ரெடி ஊற்றப்பட்டிருந்தது. எப்போ ஊற்றப்பட்டிருந்ததுன்னா, அப்போஸ்தலர் மேல் வீட்டு அறையில் காத்திருக்கும் போதே இந்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு முறை ஆண்டவர் சொல்றார் யோவேல்ல, இது ஆல்ரெடி வந்து எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொன்னதை அப்போஸ்தலர் நாட்களில் நடந்துருது. ஆனால் இங்கே யோவேல் 2:28 ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு மழையை நான் ஊற்ற போகிறேன், ஆவியை ஜனங்கள் மேலே ஊற்ற போகிறேன். இப்போ இந்த ஆவி ஊற்றப்படும் போது ஆண்டவர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறார். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை எல்லா மனுஷர்கள் மேலே. அப்படின்னா என்ன? இயேசுவே தேவன், இயேசுவே ரட்சகர் என்று சொல்லுகிற எல்லா மனுஷர்கள், டு ஆல் மேன்கைண்ட். கன்னடத்தில் என்னம்மா? எல்லா மனுஷர மேலே, டு ஆல் மேன்கைண்ட்.
ஹல்லேலூயா. எந்த ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாத எல்லார் மேலேயும் நான் என்ன பண்றேன், என் ஆவியை நான் ஊத்துறேன்னு சொல்றார். எப்போ? இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எண்ட் டைம்ஸில். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த அவுட்ரீச்க்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா? இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தால் நிரப்புவார். ஆமென். நேற்று இந்த எண்ணெய் நான் ரெடி பண்ணும்போதே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த 7வது மாதத்திலிருந்து நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது இது மனசார இயேசு எனக்கு வேணும், மனசார நான் நம்புறேன் ஏற்றுக்கிறவங்கள நான் அவங்கள தொடுறேன். எப்படி தொடுறேன்னா அபிஷேகத்தில் தொடுறேன், வரங்களை தொடர். இதை நம்ம எம்மனா கேள்விப்பட்டிருக்கிறோமா? இதை கேள்விப்படலைங்க. ஆனால் ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த 7வது மாதம் இதுதான் எழுப்புதல். எது எழுப்புதல்? இதுதான் எழுப்புதல். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வெளியரங்கமாக, உள்ரங்கமாக அல்ல, வெளியரங்கமாக கிரியையில அநேகரை ஆண்டவர் தொட போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்பிக்கையினாலே ஒருவன் இயேசுவே தேவன் என்று நம்பும் போது அவனுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியங்களை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லா மனுஷர்கள் மேல ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அப்புறமா சொல்றார், உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள். எத்தனை பேருக்கு குமாரர் இருக்கிறாங்க இந்த சபையில? கை தூக்குங்க. அவர் ஒண்டி தான் தூக்குறார், அவருக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகே, குமாரத்திகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்க மேல சிறியவங்க இல்லை பெரியவங்க இல்லை, ஆண்டவர் இந்த குமாரத்திகள் மேல நான் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊத்துறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பசங்களை கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் பொண்ணு மேலே உங்கள் தீர்க்க தரிசன வல்லமை வரட்டும், என் பையன் மேலே உங்கள் தீர்க்க தரிசனம் வரட்டும். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் சொல்ல ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுடைய குமாரத்திகள் மேல நான் என்னுடைய தீர்க்க தரிசனத்தை நான் ஊற்றுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப இதை நீங்க சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த எழுப்புதல நாட்களில இந்த ஒரு பிள்ளைகளை வித்தியாசமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய கிங்டம்காக ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஊழியம் பண்றாங்க, நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, நிறைய பேர் சபைக்கு போறாங்க. ஆனா எத்தனை பேர் ஆவியில நிறைந்து கர்த்தருக்காக வாழ்றாங்க? ரொம்ப கம்மி பேர் இல்லைங்களா? இந்த கடைசி நாட்களில் ரொம்ப கம்மி. பணம் பெருசாயிடுச்சு, சபையில் கூட இப்போ ஜாதி மதங்கள்லாம் எழும்பிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் வித்தியாசமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்புறமா வயதானவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? வயதானவர்கள் சொப்பனங்களை காண போகிறாங்க. ஹல்லேலூயா. வயதானவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அப்போ நீங்கள் வயதானவர்களை நல்ல ஊழியத்தை குறித்து சொப்பனங்களை பார்க்கணும். உங்கள் பேர பிள்ளைகளை குறித்து சொப்பனங்களை நீங்கள் பார்க்கணும். சபையில் வர பிள்ளைகளுடைய ஊழியம் செய்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ஒரு சொப்பனங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. என கர்த்தர் யோவேல்ல சொல்லிட்டாரு, யோவேல் நீ போய் தீர்க்க தரிசனத்தை உரை, நான் வருகிற எழுப்புதல நாட்களிலே நான் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை, இப்படிப்பட்ட குமாரர்களை, இப்படிப்பட்ட குமாரத்திகளை, இப்படிப்பட்ட வாலிபர்களை, இப்படிப்பட்ட வயதானவர்களை, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நான் நடத்துவேன், என்னுடைய ஆவியை கொண்டு நான் நடத்துவேன் என்று நீ பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க மறக்கவே கூடாது. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். உங்களுக்கு தாய் இருக்கிறாங்கன்னு உங்க தாய்க்காக நீங்க ஜெபிக்கணும். எங்க தாயை சொப்பனம் பார்க்க வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியத்தில் இருக்கிற மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும், கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நான் அவங்கள விட கிரேட்டாக வரணுன்றதுல இல்லை. எதில் ஜெபிக்கணும் சொல்லுங்க? ஆண்டவரே, எங்கள் 2 பேரையும் உங்கள் சித்தத்தை செய்ய வைங்கப்பா. உங்கள் ஆவியில் நடத்தப்படுகிற சபையில் எங்களை வச்சிருக்கிறீங்க. உங்கள் ஆவியில் 2 பேருமே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படுகிற ஒருவனால மாத்திரமே கர்த்தருடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் உங்களை நடத்தணும். ஆமென். அந்த கிங்டம், பரலோகத்தின் தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துகிறவராக நம்ம விட்டு கொடுக்க நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் மனப்பாட பண்ணி ஜெபிக்கணும். வாலிபர்கள் நல்ல விஷனை பார்க்கணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறங்கப்பா, எங்களுக்கு விஷனை காட்டுங்க, எங்களுக்கு தரிசனங்களை காட்டுங்க, சபை குறித்து தரிசனங்களை காட்டுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அது வாலிபர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் அவங்க கூட நீங்கள் ஜெபிக்கலாம்.
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்ற எல்லாரும் நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு ஆசையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஜெபித்தாதான் அந்த ஆசை வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் ஷாப்பிங் போகிறீங்க, கடைக்கு போகும்போது ஒரு துணியை பார்க்குறீங்க, பார்த்த பிறகு ஆசை வருதா இல்லையா? கையில் பாக்கெட் இருக்குதோ, பாக்கெட்டில் பணம் இருக்குதோ இல்லையோ, அது செகண்டரி. ஆசை ஃப்ரீயாக வருதா இல்லையா? எல்லாருக்கும் வருது. பணத்தை பற்றி யோசிக்கவே இல்லைப்பா, பணம் இல்லை, நான் அந்த சைடே பார்க்க மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். கொஞ்சம் திரும்புங்க பிரதர். இல்லைங்க பிரதர், பாஸில் ஒன்றும் இல்லை, என்ன பார்த்து என்ன பண்ண. யாராவது அப்படி போகிறீங்களா தெருவில்? பணம் இல்லாதப்ப தான் உத்து பார்ப்பீங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி உத்து பார்க்குது? யோசிக்கிறது இல்லைங்க. ஆமாம் இல்லையா? அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம். நம்மளுக்கு ஒன்று தோணுதுன்னு நினச்சா அதை பார்க்குவோம். அது அட்லீஸ்ட் வாங்க தான் முடியல, கண்களுக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கட்டும், பாரு நல்லா பாரு, பார்த்துட்டியா, சரி கிளம்பலாம் வா, இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை பொல்லாதவன் சொல்லிடுவான், கிளம்பலான்னு கிளம்பிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போது அதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும்போது, அவரை அந்த ஆவியானவரை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசையை தருவார். ஹல்லேலூயா. இலவசமாய் தருவார். ஆவிக்குள்ள நடத்தப்படுகிற அந்த தாகத்தை தருவார். ஹல்லேலூயா. சொப்பனங்களை குறித்து தாகத்தை தருவார். ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து தாகத்தை தருவார். ஆவியானவர்னா என்ன நான் தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் கூட நான் நடக்கணும், ஆவியானவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஒரு கடவுளா இல்லை, தூரமா இல்லை, நம்ம அருகாமையில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் பார்த்து சொல்றார் இல்லையா, அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நேரம் அவர் பார்த்து பேசுறார். அப்போ என்ன ஆகுது? எலும்பு தூரமாக இருக்குது, ஒன்றாவது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் என் எலும்பு கட் பண்ணி அங்கே ஒன்றா பண்ண முடியாது. என் ஆவியானவரோடு நான் ஒன்றா ஆகுறத, அந்த அரோமா, அந்த ப்ரெசன்ஸை, அவருடைய தொடுதலை நான் பார்க்க முடியும், நான் உணர முடியும். எப்போ? நான் அவர்கிட்ட இருக்கும்போது. எப்போ? எங்கே இருக்கும்போது? அவர்கிட்ட இருக்கும்போது. நம்ம 12 சீஷர்களை எடுத்துக்கணும்னா எத்தனையோ வருடங்களாக மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் இயேசு வந்த பிறகு அவரோடு இருந்து அவர் சொல்கிறத கேட்டு செய்யும்போது மகா பெரிய சாட்சி. அவங்க போடுற அந்த அந்த வலைகள் கிழிந்து போகும்படி மீன்களை எடுக்கிறாங்க. அவங்க வரலாறுல செய்யவே இல்லை, அது அவங்க பார்க்கவும் இல்லை, அது ஏன்னா இயேசு கூட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுடைய அருகாமையில் இருந்தால் அவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது ஆவியானவர் செய்கிறது. மனுஷன் பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது, அப்போ மீன் பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சென்ட் போட்ட மாதிரி இருக்கும். அவங்க உடம்பெல்லாம் கெலீச்சாக இருக்கும், ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். வைஃபை கிட்ட போகிறதுக்கு யோசிப்பாங்க, என்னடா இது எப்போ பாரு கப்பா இருக்கிறப்போ, ஒரு இப்போதாம்மா குளிச்சுட்டு வந்தேன், பரவாயில்ல இன்னொரு 5 வாட்டி குடிச்சிட்டு வா, ரொம்ப ஸ்மெல் வருது, தாங்க முடியல நம்மளால. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள்கிட்ட இயேசு போகிறாரு. ஹல்லேலூயா. அவர் அவ்வளோ ஹம்பலாக போகிறாருங்க, எதையுமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு இயேசு கூட நம்ம வாழ்க்கையில் நாம் அவர் தேடி போல, அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களுக்காக இயங்குறாரு, உங்களை ஆவியில் நடத்த விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்கும்போது ஆண்டவர் இந்த ஆசைகளை உங்களுக்குள்ள ஃப்ரீயாக தருவார். ஹல்லேலூயா. நான் ஆவியில் நடத்தப்படணும், ஆவியானவரோடு இருக்கணும், தரிசனங்களை பார்க்கணும், சொப்பனங்களை பார்க்கணும், தரிசனத்தோடு நான் நடக்கணும், ஆவியானவரோடு நான் நடக்கணும். இப்படிப்பட்ட வாஞ்சை ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த யோவேல் 2:28, 29 இந்த 7வது மாதத்திலிருந்து 12வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆண்டவர் எழுப்பணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சத்தம் காணுமே, இன்னும் வைராகியம் வரணுமே. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்திற்கு நீங்க தான் அடையாளம். சொல்லுங்க. யோவேல் 2:28க்கு 29க்கு நான் தான் அடையாளம், எங்கள் சபை தான் அடையாளம், என் மனைவி தான் அடையாளம், என் கணவன் தான் அடையாளம், என் பிள்ளைகள் தான் அடையாளம். ஹல்லேலூயா. பிறக்க போகிற குழந்தை தான் அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அவரால் முடியாத எதுவுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் பெரிய மகா பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு வார்த்தையை குறித்து, இந்த அபிஷேக எண்ணெயை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்குங்க. எக்ஸோடஸ். தமிழில் என்னது எக்ஸோடஸ்க்கு? ವಿಮೋಚನಾ ಕಾಂಡನ ಕನ್ನಡದಲ್ಲಿ, ಅದು ತಮಿಳಲ್ಲಿ ಯಾತ್ರಾಗಮಂ, ಕನ್ನಡದಲ್ಲಿ
ವಿಮೋಚನ ಕಾಂಡ. ಯಾತ್ರಾಗಮಂ எடுத்துக்குங்க, 30வது அதிகாரம், ವಿಮೋಚನ ಕಾಂಡ 30ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಿಂದ 24ವರೆಗೂ ಓದ್ರಿ. From the words 22 to words 24. Exodus chapter 30 words 22 to 24. ವಾಸಿಂಗ. ಅದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನೀನು ಮುಖ್ಯವಾದ ಸುಗಂಧ ದ್ರವ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸೇವೆಗೆ ನೇಮಕವಾದ ತೂಕದ ಮೇರೆಗೆ 500 ತೊಲೆ ಅಚ್ಚ ರಕ್ತಬೋಳ, 250 ತೊಲೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಲವಂಗ ಚಕ್ಕೆ, 250 ತೊಲೆ ಸುಗಂಧವಾದ ಬಜೆ, 500 ತೊಲೆ ದಾಲ್ಚಿನ್ನಿ, 6 ಸೇರು ಒಲಿವ ತೈಲ ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬುಕ್ಕಿಟ್ಟುಗಾರರ ಪದ್ಧತಿಯ ಮೇರೆಗೆ ಮಿಶ್ರ ಮಾಡಿ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಅಭಿಷೇಕ ತೈಲವನ್ನು ಮಾಡಿಸಬೇಕು. ஆமென். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்க பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயிலே 1 படி எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்கிறது போல சுட்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. ஆமென். ஹalleluya. இங்க வந்து பாருங்க, நோவாக்கு ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்குறார். என்ன? இந்த ஒரு கப்பலை நீ கட்டணும், எப்படி கட்டணும், எந்தெந்த பிராணிகள் எந்தெந்த அறையில் இருக்கணும்ன்றது ஒரு மேப்பை ஆண்டவர் போட்டு நோவாக்கு கொடுக்குறார். ஆமாவா இல்லையா? அதான் டவுட்டாக இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம் இல்லைங்களா? நோவாக்கு தரார். அடுத்தது அதே போல் எரிகோ கோட்டையை சுற்றி வாங்க. அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணணும்? 7 நாள் நீங்கள் துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். எப்படி? சவுண்டு பண்ணணும், நல்லா கத்தி ஆண்டவரை துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். அப்படி ஆர்ப்பரம் பண்ணும்போது 7வது நாள் என்ன நடக்கும்? இந்த எரிகோ கோட்டை விழுந்துரும்னு சொல்கிறார். அதே மாதிரி என்ன நடந்துச்சு? விழுந்துச்சு. அதே மாதிரி மோசேயை வந்து கர்த்தர் வந்து அவருடைய பலமான கரத்தை கொண்டு மிகப்பெரிய அற்புதங்களை எகிப்தில் காண்பித்து அவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் பேசணும், ரொம்ப டைம் ஆகிடும். டைம் நம்மளுக்கு ஆல்ரெடி 12 தாண்டிடுச்சு, 12:20 ஆகிட்டு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஆண்டவர் முறையின்படி என்ன பண்ணுறார்? எல்லாமே ஒரு மெத்தட் இருக்குது. அல்லேலூயா. நான் எந்த வருஷமும் பார்க்காத ஒரு மெத்தடை ஆண்டவர் இந்த வருஷத்தில் கேர்சல் ப்ரேயரில் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லார் வீட்டுக்கும் போனோம், அவங்க வீட்டுக்காகவே ப்ரேயர் பாயிண்ட் தருவார், அவங்க வீட்டுக்காகவே ஒரு தீர்க்க தரிசனத்தை தருவார், அவங்க வீட்டுக்காகவே ஒரு ஜெபிக்கிற முறை ஆண்டவர் தருவார். இது எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முறையில் கேர்சல் ப்ரேயர் ஒரு நல்ல மெத்தடில் ஆண்டவர் நடத்துகிறார். இங்கே ஆண்டவர் மோசே அழைக்கிறார். அழைத்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், இப்போ ஒரு அபிஷேக எண்ணெயை நம்ம செய்ய போகிறோம். இந்த அபிஷேக எண்ணெய்க்கு முதலாவதாக தேவைப்படுறது வந்து கன்னடா இங்கிலீஷில் வந்து மிரா, த ஃப்ளோயிங் மிரா, 5000 ஷெக்கல்ஸ் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் என்னது? வெள்ளை போளத்தில். வெள்ளை போளம். போல். வெள்ளை போளம். கோலா போல். போலம். போலம். வெள்ளை போலம். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅಚ್ಚ ರಕ್ತ ಬೋಳ. அந்த பிக்சரை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே, பாருங்க, இதை நீங்க பாருங்க. இதான் நம்மளுக்கு அனாயிண்டிங் ஆயிலில் இருக்கிற முதலாவது இன்க்ரீடியண்ட். இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. ஆண்டவர் இது ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமாக ஆண்டவர் பேசியிருந்தனால, ஆண்டவர் உணர்த்திருந்தால இதை ரெடி பண்ணி வந்திருக்கிறேன். அப்போது இது இட்ஸ் மிரா. முதலாவதாக வெள்ளை போலம். கன்னடದಲ್ಲಿ அச்ச ரக்த போலா. முதலாவது ஐட்டம். நீ வந்து ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மோசே நீ என்ன பண்ணு? டேக் த ஃபைனஸ்ட் ஆஃப் ஸ்பைசஸ். அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம்லேயே நீ என்ன பண்ணு? பெஸ்ட்டானதை நீ வந்து தேர்ந்தெடுத்துக்கோ. ரொம்ப இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நீ நினைக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணு, பெஸ்ட்டானதை நீ என்ன பண்ணு? எடுத்துக்கோ. அப்போ அனாயிண்டிங் ஆயிலில் 5 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. அதில் முதலாவது என்னது? வெள்ளை போலம். இங்கிலீஷில் மிரா, கன்னடದಲ್ಲಿ
அச்ச ரத்த போலா முதலாவது விஷயம். அப்போ இந்த அச்ச ரத்த போலா வந்து நம்மளுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது? இந்த வெள்ளை போலம் என்பது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அர்ப்பணம், சப்மிஷன், மீக்னஸ்க்கு என்ன சொல்றாங்க தமிழ்ல? ஒழுக்கம். ஒழுக்கம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மிரா என்பது நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்கு ஆண்டவர் எத்தனை பேருக்கு அனாயிண்டிங் கொடுத்திருக்கார்? கரங்களை தூக்குங்க. ஹல்லேலூயா. கரங்கள் நீங்க தூக்கலாம். ரட்சிப்பை பெற்றிருந்தாலும் அது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில முதலாவது இன்கிரீடியன்ட் வந்து மிரா. முதலாவது இன்கிரீடியன்ட் இஸ் வாட்? ரத்த போலம். முதலாவது வந்து வெள்ளை போலம். இது ஆண்டவர் முதலாவதாக மோசேக்கு பேசுறாரு. முதல்ல நீ என்ன பண்ணுப்பா, ஃபைனஸ்டா இருக்கிற, ஃபைனஸ்ட் அப்படின்னா இதுல நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அற்புதமா இருக்குது, பெஸ்டா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா அதுல பெஸ்டா இருக்கிறது, ஃபைனா இருக்கிறத, ஃபைனஸ்டா இருக்கிறத நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மிராவை வந்து சொல்றார். அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம லைஃப்ல ஒழுக்கம். என்னது? ஒழுக்கம். ரெண்டாவது சப்மிஷன். ஹல்லேலூயா. தமிழ்ல என்னது? அர்ப்பணம். சப்மிஷனா அர்ப்பணம் தானே. முதலாவது இந்த மிரா என்றதை வந்து ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அபிஷேகத்திற்கு ஒரு ஒழுக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய அபிஷேகத்திற்கு ஒரு அர்ப்பணம் இருக்கணும். எப்படி இது எண்ணெய் அதிகரிக்கும்? நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க. சில பேர் கேட்குறாங்க, என்னங்க நான் ரட்சிக்கப்பட்ட அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கிறேன், என்னால் மாடி ஏறி போகவே முடியல அனாயிண்டிங்கில். ஹல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியுது, என்னால் விசுவாசிக்க முடியுது, சாட்சிகளை நான் சொல்கிறேன், அற்புதங்களை நான் பார்க்குறேன், ஆனால் ஐ எம் நாட் growing in my anointing. என்னால் அபிஷேகத்தில் வளர முடியல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்குதா? கை தூக்குங்க. ஹல்லேலூயா. அனாயிண்டிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. எனக்கு இன்னும் கூட தாகம் இருக்குதுங்க. அனாயிண்டிங்கில் உங்களுக்கு குறைவுன்றது தாகம் கம்மியாகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த படிப்படியாக நான் எப்படி எழும்புறது? how will I grow? how will I climb my step? இன்னைக்கு நான் ஒரு மாடி ஏறணும்னா என் கால்களில் பெலன் இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? பாருங்க, என் அம்மாவுக்கு நல்ல கால் நல்ல பெலனா இருக்கும் போது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்கும், ஏன் மீனமா நடித்தால ஓடத்தா இதீரா நீவும்? அவங்க நடக்கிறதே ஓடுற மாதிரி தான் இருக்கும், நிற்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, ஏறுறதுக்கு கஷ்டம், இறங்குறதுக்கு கஷ்டம், கூட இருக்கிற எங்களுக்கும் பயம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்னுடைய அனாயிண்டிங்க்கு ஆண்டவர் ஃபர்ஸ்ட் இன்கிரீடியண்ட்டை கொடுக்குறாரு. முதலாவதாக மோசேக்கு சொல்றாரு, நீ மிராவை எடுத்துக்கோ. டேக் the mirror in the finest mirror, the finest spices. hallelujah. ரத்த போலವನ್ನು ನೀನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೋ, வெள்ளை போலத்தை நீ செலக்ட் பண்ணு. ஏன்னா it indicates ஒழுக்கம், it indicates a submission for my anointing. hallelujah. என்னுடைய அனாயிண்டிங்க்கு ஆண்டவர் சொல்றார், நீ அனாயிண்டிங்ல grow ஆகணுமா, நீ படிப்படியா ஏறணுமா, அற்புதங்கள் நடக்கணுமா, வரங்கள் வெளிப்படணுமா, தரிசனத்திற்குள்ள நீ ஆழமாய் பதியணுமா, நீ வந்து என்ன பண்ணணும்? உன்னுடைய அபிஷேகத்திற்கு ஒரு ஒழுக்கம் தேவை. ஹல்லேலூயா. உன்னுடைய அபிஷேகத்திற்கு என்ன தேவை? ஒழுக்கம் தேவை, அர்ப்பணம் தேவை. ஆண்டவரை அனுதினமும் நீ தேடு. ஹல்லேலூயா. அனுதினமும் ஆண்டவரை கேளு, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த அபிஷேகம் பத்தாதுப்பா, அனாயிண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதை யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற எந்த ஸ்பைஸ் செலக்ட் பண்ணாத. முதலாவது அனாயிண்டிங் ஸ்டெப் என்ன? யார் அபிஷேகம் பெறல? கை தூக்குங்க சபையில. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் பெறாதவங்க என்ன ஜெபிக்கணும்? ஒழுக்கம், டிசிப்ளினா. முதலாவதாக நான் அதை பண்ணேன். இது நான் வந்து படித்து ரெடி பண்ணும் போது அற்புதமாக இருக்குது. இது தெரியாமவே வந்து சிறிய வயதுலலாம் அண்ணா அப்படி தான் சொல்லுவார். அப்படி தான் நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். ஸ்கூல்லேருந்து வரணும், ஃப்ரெஷ்ஷப் ஆன உடனே ஜெபிக்கணும். சாட்டர்டே ஆஃப் டே வந்த உடனே மூஞ்சி கழுவிட்டு ஜெபிக்கணும். ஒழுக்கம், ப்ரேயர் ஆஸ் என்னது? அ டிசிப்ளின். ஹல்லேலூயா. அப்போ அந்த டிசிப்ளினோட செய்யும்போது இந்த அர்ப்பணம் ஷைன் ஆகுது. ஹல்லேலூயா. எனக்கு அர்ப்பணம் ரொம்ப முக்கியம், அதை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமா ஆண்டவரை நான் தேடுறது எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ இதை நான் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்றார்? ஆண்டவர் மோசேயை வந்து 40 அவர் வந்து மோசே வந்து செலக்ட் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹிப்ரியுடைய வீட்டில் பிறந்தா கூட அவர் என்னவா இருக்கிறார்?
எகிப்து தேசத்தில் போயிட்டு அந்த ராணி வந்து குழந்தையே இல்லாததுனால நான் மோசே என்ன பண்ண போகிறேன், நான் இவனை தண்ணீரிலிருந்து எடுத்துக்கினேன், அதனால ஐ வில் கால் ஹிம் மோசஸ். ஏன்னா தண்ணீரில் இருக்கிறதுனால நான் இவனை தண்ணீர்லேருந்து எடுத்தேன், நான் இவனுக்கு மோசேன்னு பேரை வச்சு. ஒரே குமாரன் அப்படின்னா ஒரு பெற்ற குழந்தையை எப்படி வளர்க்கணுமோ அதை விட அதிகமாக வளர்க்குறாங்க. எல்லா கல்விகளை சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே இருந்த மோசைக்கு ஆண்டவர் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறார். எப்படி 40 வருடங்கள் மீதியானில் என்ன பண்ணுறாரு, ஆடுகளை மேய்க்கிறார். எவ்வளோ இயர்ஸ் சொல்லுங்க, 40 வருஷம். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒழுக்கமாக இதை பண்ணுங்கன்னா பண்ணுறோம், 5 நாள் பண்ண முடியறதில்ல. இது பண்ண முடியாத மிஸ்டேக் யார் மிஸ்டேக் சொல்லுங்கள்? ஏன் மிஸ்டேக்? ஏன்னா நானே அதை பண்ணியிருக்கிறேன். ஆனால் யார் மேலே கோவப்படுவேன்னா, நான் யார் மேலே, பாஸ்டர் மேலே தான் கோவப்படுவேன். என்ன இவர் புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு. எத்தனை பேர் அப்படி பண்ணுறீங்க வீட்டில்? ஒழுக்கமாக இரு, ஒழுக்கமாக ஜபினா கேட்கவே மாட்டாங்க. நான் ஒழுக்கமாக இல்லைனா பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமாக நடத்துறது? நான் வந்து அர்ப்பணித்த ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு சரண்டர் பண்ண தெரியலனா பிள்ளைங்க எப்படி சரண்டர் பண்ணுவாங்க? ஹல்லேலூயா. நான் நேற்று கூட பிரதர் ஸ்டீஃபன் கிட்ட பேசும்போது அவர் என்னை பார்த்து கூட பதில் சொல்ல, என்னை பார்த்து ரிப்ளை பண்ணல. ஒரு மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கும்போது அவருடைய 2 பிள்ளைகள் வளரும் போது அவங்களும் அதே பண்ணுவாங்க ஊழியக்காரர்கள்கிட்ட. ஆமாவா இல்லைங்களா? அப்போ முதலாவதாக எனக்கு ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஐ வுட் நாட் டிஃபெண்ட் மை செல்ஃப். ஆனால் ஆமாம், கண்டிப்பாக தப்பு இருக்குது, கண்டிப்பாக இதை நான் சரி பண்ணிக்கிறேன் சிஸ்டர், ஐ வில் கெட் மை செல்ஃப் ரெடி, நான் மறுபடியும் எழும்பி நிற்கிறேன், கரெக்டாக ஆகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. அப்போ 40 வருடங்களை அவருக்குள்ள என்ன இருந்துச்சு? மோசேக்குள்ள பெருமை இருந்தது, ஸ்டபன்னஸ் இருந்தது, நிறைய காரியங்கள், ரெபெல்லாக இருக்குவார் அவர். இப்போது யாரோ வந்து இப்ரூவை அடிக்கும் போது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு எவ்வளோ ரெபெலியனாக இருந்தால் அடித்த உடனே செத்துடுறாங்க. நான் அடித்தா யாரும் முதலாவது புருஷன் சாக மாட்டான்றான் அடித்தா கூட. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் இல்லையா? அப்போ அவருக்குள்ள அவ்வளோ ரெபெலியன், அவ்வளோ கோபம், அவ்வளோ ஒரு வைராகியம் அவருக்குள்ள. ஆனால் இந்த 40 வருடங்களில் ஆண்டவர் எல்லாமே எடுத்துடுறாரு. ஹல்லேலூயா. கோபம், வைராகியம், பெருமை எல்லாமே ஆண்டவர் ஒன்றுமே இல்லாதாக்கிறாரு. ஒழுக்கத்தை கொண்டு வர்றார் மோசைக்குள்ள. எகிப்து ராணி கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் இல்லை, இப்போ ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் ஒழுக்கத்தை அவருடைய ஊழியத்திற்காக. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் அவன் செய்கிற ஊழியமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆன்லைனில் உங்களுக்கும் தான் நான் சொல்கிறேன். அப்போது ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி மோசே ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுறார். 40 வருடங்களா வாய்ஸ் கேட்குது. 40 வருடங்களா அவர் அந்த இடத்துல ஆடுகளை மேய்க்கும் போது எங்கேயோ ஒரு சத்தம், மலை மேலே எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்பு, ஏதோ புதர்லேருந்து சவுண்ட் வர மாதிரியே இருக்குது, ஆனால் கிளாரிட்டி இல்லை. அது எதனா இருக்கலாம்ப்பா, நான் அங்கே போனால் எப்படி, இங்கே போனால் எப்படி, ஆடுகளை பார்த்துக்கணும், மனைவி கூப்பிடுவா, மாமனார் கூப்பிடுவார், பசங்க சத்தம் இருக்குது. அந்த சத்தம் எத்தனை வருடங்களை அவாய்ட் பண்ணாலும் ஆண்டுக்குள்ளே அர்ப்பணிக்க ஒழுக்கமாக இருக்க சரண்டர் பண்ண ஆண்டவர் ஒரு நாள் அவரை கூப்பிடுறார், தைரியமாக போகிறார். இவ்வளவு நாள் இதே சத்தத்திற்கு ஒளிஞ்சு ஓடின மோசே, ஹல்லேலூயா, அதே பகுதியில் தான் ஆடுகளை மேய்க்கிறார், அதே பகுதிகளை தான் ஆடுகளை நடத்துகிறார், அதே பகுதியில் தான் உட்காந்து சாப்பிட்றார், எல்லாமே பண்ணுறார். ஆனால் அந்த நாட்களில் கேட்காத சவுண்டை வந்து ஒரு நாள் அவர் கேட்குது. போகிறாரு, செருப்பு போட்டுன்னு போகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே இது பரிசுத்தமான இடம்னு உனக்கு தெரியாதா? நீ இப்படி செருப்போடு வந்து நிற்கிறியன்னு ஒன்று. இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு பரிசுத்தமா அப்படின்னு அவர் டிஃபெண்ட் பண்ணாராங்க. இமீடியட்டா he submits himself. ஆனால் மீதியானுக்கு வந்த உடனே அந்த எரியிற நெருப்பை காட்டிருந்தா அர்ப்பணித்திருப்பாரா? இதெல்லாம் ஒரு நெருப்பான்னு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல பெருசாக நினைக்காம அந்த சத்தத்திற்கு என்ன பண்ணுறார்? கீழ்ப்படுகிறார். ஒழுக்கமா தன்னை தாழ்த்தி, ஹல்லேலூயா, அர்ப்பணத்தோடு சரண்டரோடு ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்திற்கு இதை செய்யணும்னுட்டு இல்லை, ஆண்டவருடைய பிரசன்ஸ்க்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பிரசன்ஸில் போயிட்டு அதை கழட்டி வச்சு வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கான்வர்சேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை விட, ஒரு சட்டி தோசுன்னு சொல்கிறோம்ல, அதை விட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. என்னால் இது முடியாது, அது முடியாது, அவங்கள அனுப்புங்க, இவங்கள எல்லாத்துக்குமே ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஏன்னா யூஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட், யூஆர் சப்மிட்டட். நீ ஒழுக்கமாயிட்டப்பா,
நீ ஒழுக்கமாயிட்ட, நீ அர்ப்பணத்தோடு இருக்கிற, you're ready to lead yourself in my spirit. Hallelujah. நீ ஆவியில நடத்தப்படு, நீ ஆயத்தமாயிட்ட ஆண்டவர் மோசே செலக்ட் பண்றார். ஹalleluya, ஹalleluya. அத கர்த்தர் அத வைராக்கியமா மோசே கிட்ட பேசுறார். எடுத்துக்கங்க, நம்பர்ஸ் 12:3 வாசிங்க தமிழ்ல குயிக்கா. ಆ ಮೋಶೆ ಭೂಮಿಯ ಮೇಲಿರುವ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರಿಗಿಂತಲೂ ಬಹು ಸಾತ್ವಿಕನು, ಈಗಿರಲಾಗಿ ಅವರು ಆಡಿದ ಮಾತು ಸಾಕಷ್ಟೇ. ಬಹು ಸಾತ್ವಿಕನು, was very humble. தமிழ்ல வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர். யார் இது சாட்சி கொடுக்கிறார்? தேவன். ஹalleluya. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் மோசேக்காக இறங்கி வந்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இந்த உலகத்திலப்பா நான் பார்க்காத ஜனங்களே இல்லை, எல்லா ஜனங்களிலும் மோசே வந்து ரொம்ப சாந்தம் உள்ளவன். he is very humble man. hallelujah, hallelujah. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார்? தேவன். ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நான் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்குது, ஜனங்க என்ன குற்றப்படுத்துறாங்களே, இது சரியில்லையே அது சரியில்லையே, மை கெரியர் இஸ் நாட் கோயிங் குட், மை ವರ್ಕ್ இஸ் ನಾಟ್ ಗೋಯಿಂಗ್ ಗುಡ್, ಮೈ ಸ್ಟಡೀಸ್ ಇಸ್ ನಾಟ್ ಗೋಯಿಂಗ್ ಗುಡ್, ಏನು ಸರಿಯಾಗಿ ನಡೀತಾ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಆದರೆ ನಿಮ್ಮ ಬಳಿಗಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಸೇವೆ ಮಾಡ್ತೇನೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತೇನೆ, ಇದು ನಡೀತಾ ಇಲ್ಲ, ನನ್ನ ಆಸೆ ಆಸಕ್ತಿಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೇನೆ, ಆದರೆ ಏನಾದರೂ ನಡೆದಿಲ್ವಲ್ಲಪ್ಪ, ನಡೆಯಲ್ಲ. ಆದರೆ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ சாட்சி கொடுவாத்தனாகிದ್ದಾನೆ. ஹalleluya. ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறவரா இருக்கிறார். when will he talk? எப்போ பேசுவார்? நீ வந்து எப்போ வந்து ஒழுக்கமா அர்ப்பணத்தோடு அவருடைய சமூகத்தில். மோசேக்கு 40 வருஷம் பிடிச்சிச்சிங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆண்டருக்கு தான் தெரியும், ஆண்டருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமா ஆண்டர்கிட்ட சரண்டர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, your anointing will grow, you will start climbing the stairs, no one can stop you. hallelujah. யாருமே நிறுத்த முடியாதுங்க. ஆண்டவர் நீங்க அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க இந்த ஒழுக்கத்தை சரி பண்ண தானா ஏறுவீங்க. ஆகாயத்தில் அப்படியே எலி எடுக்கப்படுறார், மெல்கிதேசேக்கு எடுக்கப்படுறார். எப்படி அப்படியே எடுக்கப்படுகிற அனுபவம், ஆவியில் எடுக்கப்படுகிற அனுபவம் எலியாவுக்கு, எசேக்கியேலுக்கு நடக்குது. எப்படி நடந்தது? ஆண்டவர் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தார், எப்படி நான் ஆவியில் இருக்கணும். யாராவது சொல்றீங்களா எப்படி ஆவியில் நான் இருக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? ஆமென், ஹalleluya. ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரோடு இணைக்கப்படணும். ஹalleluya. அப்பதான் ஆவியானவரோடு நடக்க முடியும். unless I do this I can't receive the spirit. ஹalleluya. இதை நான் பண்ணாம ஆவியானவர் என்னை நடத்துவார் என்றால் அது போய் என்னால நடத்த முடியாது. ஹalleluya. நான் ஏதோ தரிசனத்தை பார்த்தா, அத்தை பார்த்தா, இத்தை பார்த்தா, no, it is not possible at all. நீ ஆவியில நடத்தப்பட, உன் சரீரத்தை, உன் மாம்சத்தை ஒடுக்கணும், உன் ஆவியை ஒடுக்கணும், உன் சிந்தையை ஒடுக்கணும், கூர்மையாக்கணும். எப்படி கூர்மையாகும்? உன் பலத்திலையா, உன் தாளந்துகளிலா? உன்னால எதுவுமே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது உன் தாளந்துகளை பரலோகத்திற்கு நேராக கூர்மையாக்குவார். ஹalleluya. ஏன் பரலோகத்திற்கு நேராக கூர்மையாக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் அதிகாரங்களை அழிப்பதற்கு பரலோகம் திறக்கப்படணும். ஹalleluya. உங்க அபிஷேகத்திற்காக, உங்க வரங்களுக்காக பரலோகம் திறக்கப்படாவிட்டால் உங்களுடைய ஊழியமே கிடையாது. ஹalleluya. how will you become sharp? எப்படி நான் அனாயிண்டிங்ல grow ஆவேன்? how will I grow in my anointing? எப்படி நான் மேடை ஏறுறது? எப்படி இருக்கிற பாஷையை பேசுறேன்? என்னால உற்சாகப்படுத்த முடியல, நிரம்ப முடியல. ஒரு நாள் இருக்கிற அக்கினி 2 நாள் இல்ல, 3 நாள் இருக்கிறது 4வது நாள் இல்ல. வீட்டில் சண்டை வரும்போது எதுவுமே யோசிக்கிறது இல்லை. ஆமாவா இல்லையா? 2 பேருமே எதுவுமே யோசிக்கிறது இல்லை. நீ பேசுறியா, உனக்கு 10 மடங்கு பேசுறான் பாரு. நீ ஒரு பெரிய ஆளா? எங்க வீடு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பயம் இல்லை. ஆண்டவர் என்ன அபிஷேகித்திருக்கிறான்னு மறந்து போயிடுவீங்க அந்த டைம்ல. ஆண்டவர் என்ன கிருபையில இவ்வளவு நாள் நடத்தி இருக்கிறாரு, ஒரு விஷன்ல இருக்கிறேனே, நான் எப்படி இருக்கணும்? அப்ப இந்த ஒழுக்கம் உங்களுக்குள்ள இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒழுக்கம் இல்லாத விஷயங்கள் பிசாசு உங்களை கொண்டு கேம் ஆடுவான். இங்கே வரும்போது ஒழுக்கமாக இருக்குவீங்க, வீட்டுக்கு போகும்போது ஒழுக்கமே இருக்காது. ஹalleluya. அப்போ ஆண்டவர் சொல்றார், மோசேக்கு 40 வருடங்கள்
பிடித்தது. ஆனால் பட் he was ready. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கங்க யோவான் 2:5 குயிக்காக வாசிங்க, நான் முடிக்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சொல்லிட்டாங்க வேலைக்காரவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. கானா ஒரு கல்யாணத்தில் என்ன இல்லை, திராட்சரசம் இல்லை. கூப்பிட்டு சொல்றாங்க வேலைக்காரவங்கக்கிட்ட, இயேசு என்ன சொல்றாரோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எதுவுமே அவங்க சொல்ல, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறார், பாஸ்டரா எவ்வளோ சொல்லின்னு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். யூ ஆர் த ஸ்டார் இன் த சர்ச். ஹல்லேலூயா. நீங்கள் தான் ஒரு சாட்சியான ஒரு ஒளி நட்சத்திரமாக ஆண்டவர்களை மாற்றுவார். நீங்கள் தான் நட்சத்திரம். எப்போ சொல்கிறது செய்யும் போது, சொல்லுங்கள், சொல்கிறது செய்யும் போது நான் ஒரு நட்சத்திரம். ஆமென். இந்த வேலைக்காரவங்களை பற்றி எழுத வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன் எழுதுறாங்கன்னா இயேசு சொன்னபடியே செய்தாங்க. they never questioned him. எப்படிங்க முடியும் அப்படி? நம்ம ஒன்று சொன்னால் 1000 கேள்வி கேட்குறோமா இல்லையா? 1000 கேள்வி கேட்டு கூட பலாயிரம் கேள்வி வெளியே சொல்லாமல் உள்ள ஓடின்னு இருக்கோம். இது எப்படி உண்மையாக இருக்கும்? இது எப்படி அது அப்படின்னு ஓடலாம். ஹல்லேலூயா. ஆனால் வேலைக்காரவங்க இயேசு அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. அவங்க they did not question. மேபி அவங்களுடைய மைண்டில் இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய மைண்டில் இருக்கிறத கீழ்ப்படிந்து ஒழுக்கமாக செய்யும்போது ஆண்டவர் அந்த தண்ணீரை ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஜூஸாக மாற்றும் போது அவங்களுக்குள்ளே இருந்த கேள்வி எல்லாம் உடஞ்சி போகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கூட நிறைய கேள்வி இருக்கலாம் ஊழியத்தில். டோன்ட் ஆஸ்க் தட். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த கேள்வியை உங்கள் தலையில் போட்டு இடத்த கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்யுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். என்ன ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அது அப்படியே செய்வேன். ஹல்லேலூயா. அப்படியே செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன இவ்வளோ கேள்வி இருக்குதா? இல்லை, சொல்லிட்டாங்கப்பா, செஞ்சிடலாம். சொல்லிட்டாங்க, இதை நம்ம செஞ்சிடலாம். இப்படியே நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேள்விகளை அதுக்கு வர அற்புதத்தை பார்த்து அந்த கேள்வி வெக்கப்பட்டு போயிடும். வேலைக்காரங்களுக்கு கேள்வி இருந்துச்சு, பட் they never asked. கேட்கல, பட் ஒழுக்கமாக செய்கிறாங்க. ஏன்னா வேலைக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பிக்கஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டி என்ன? சொல்கிறபடி செய்யணும். நான் இன்னைக்கு அப்படி தான் செய்கிறேன். எந்த வேலை கொடுத்தாலும் ரெடி கொடுங்க, செய்கிறேன். இதை பண்ணுமா அதை செய்கிறேன். ஏன் இதை நான் பண்ணோம், நான் ஏன் அதை பண்ணோம், ஏன் அவங்க பண்ணக்கூடாது? நோ, ஐ வில் நெவர் ஆஸ்க். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு கொடுக்குறீங்களா? என் பலத்துக்கு எவ்வளோ என்ன பலனுக்குதோ ஐ வில் டூ இட். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பெஸ்ட்டு வேலைக்காரனுக்கு கொடுக்குற வேலையை பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? நான் நல்ல ஒழுக்கத்தில் வளர போகிறேன். முதலாவது உங்களுடைய அனாயிண்டிங் ஆண்டவர் கொடுக்குற ஸ்டெப் என்ன? ஒழுக்கம், அர்ப்பணம், மீக்னஸ், சப்மிஷன். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கோபம் இருக்கலாம், வைராகியம் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், டவுட் இருக்கலாம், கேள்வி. ஏன்னா இவங்க பாஸ்டர் கரெக்டாக தான் பேசுகிறாங்களா, இல்லை இவங்க முன்னாடி சொல்லிட்டா என் மேலே தூரம் பண்ணிவிடுவாங்க, அதனால இல்லை, அப்படியெல்லாம் டவுட் கூட வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ப்ரூவ் பண்ணினே இருப்பார். ஏன்னா இதை நான் செலக்ட் பண்ணதே இல்லைங்க. ஐ ஆல்வேஸ் லவ்ட் த ப்ராஃபஸி கிஃப்ட். அதில் தான் நான் வளரணும்னு நினச்சேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் நிறுத்திட்டார். என்ன பண்ண முடியும்? நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லையே. அவர் நினைப்பதே நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் நல்லா என்ன பண்ணணும்? பிலீவ் பண்ணணும். நெவர் ஆஸ்க் எனி குவெஷன். நீங்கள் கேள்வியை கேட்கும் போது பிசாசு வந்துடுறான். அந்த பிசாசுக்கு இடத்தையே கொடுக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்தத அர்ப்பணத்தோடு. எப்படி மோசே 40 வருடங்கள் கற்றுக்கொண்டார். அந்த வாய்ஸ் வாஸ் வெரி யூனிக் இல்லையா? அந்த வேலைக்காரர்கள் பண்ணது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நான் அந்த இடத்துல இருந்தேன்னா நிச்சயமாக இயேசுவை கேட்டிருப்பேன். என்ன நீங்கள் 12 ரொப்ப சொல்கிறீங்க, என்னங்க நீங்கள் இப்படி தண்ணி ரொப்ப சொல்கிறீங்க, எப்படி நடக்கும் இது? கிரேப் ஜூஸ் போய் வாங்கிட்டு வருவியா, நீ பார்த்தா தண்ணி ரொப்புன்ற நீ என்ன? நீ இயேசுவாக இருக்கலாம், அவங்க சொல்கிறத நீ கேளுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை நான் செய்கிறதுக்கு எப்படி நான் செய்வேன்? என் மனசில் நான் நினைக்கிறேன், சத்தமாக பேசின்னு இருப்பேன் வெளியே. ஹல்லேலூயா. ஆனால் இந்த மாதிரி அவங்க கேட்கல. ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஒழுக்கம் ரொம்ப அவசியம். யூ வில் ஹேவ் டு ரைஸ் அப் இன் யுவர் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. உங்களுடைய அபிஷேகத்தில் நீங்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. கழுகு எப்படி எழும்புதோ
அதனுடைய எல்லா எனக்கு ஒன்றுமே இல்லை, லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மறுபடி புதுப்பித்து கொள்ளுது. எப்போ அது பறந்து வரும்போது 4 ஆகாயத்தில் பறக்கிறது, 6 ஆகாயத்தில் 8 ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிக்குது. தட் இஸ் ஹவ் யூ ஆர் கால்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு தான் உங்களை ஒப்பிடுகிறார். அப்போ யூ ஹேவ் டு ரைஸ் அப் இன் யுவர் அனாயிண்டிங். ஹல்லேலூயா. எப்படி நான் மாடி ஏறுறது, எப்படி என் வரங்களை வரங்க இருக்குது, இது எதுவுமே தெரிகிற மாதிரி தெரியலையே, ஊழியம் பண்ணுற எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. we must have it out. yes sure 100%. ஆனால் இன்னைக்கு இதை கற்றுக்குங்க. every prayer has to be in discipline. எல்லா ப்ரேயருமே சபையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், குடும்ப ஜெபம் இருந்தாலும், பர்சனல் ப்ரேயர் இருந்தாலும், நாட் ஜஸ்ட் டு யூ, டு யுவர் பார்ட்னர், டு யுவர் சில்ட்ரன்ஸ். ஹல்லேலூயா. நீங்களும் பிள்ளைகளும் பாஸ்டரோடு எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டு டிசிப்ளினாக அர்ப்பணிங்க.